அல்ஜிப்ராவில் அடுத்து சிம்பிளிஃபைல நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம்னா, which rational expression should be subtracted from x squared plus 6x plus 8 divided by x cubed plus 8 to get 3 by x squared minus 2x plus 4. இதில் இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கான். அதாவது இதிலிருந்து நம்ம எந்த நம்பரை கழிச்சாச்சுன்னா இந்த ஆன்சர் வரணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன, வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த நம்பர்லேருந்து எந்த நம்பரை கழிக்கணுமோ அதை q ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். let required rational expression b equal to q of x ன்னு வச்சுக்காங்க. ஓகே, given x squared plus 6x plus 8 divided by x cubed plus 8 minus q of x to get is equal to 3 by x squared minus 2x plus 4. ஓகே, இந்த மைனஸ் அந்த சைடு போயிடணும், இந்த ஈக்குவல் டு கொண்டு வரும். ஏன்னா நம்ம q of xோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பாருங்கள், q of x is equal to x squared plus 6x plus 8 divided by x cubed plus 8. இங்கே போட்டாச்சுன்னா 3 by x square minus 2x plus 4. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா x square plus 6x plus 8. ஓகே, ஆட் பண்ணால் 6 மல்டிப்ளை பண்ணால் 8. அப்படின்னா 4 2 x square plus 4x plus 2x plus 8. அப்படின்னா x into x plus 4 plus 2 into x plus 4, x plus 4 into x plus 2. ஓகே, அப்படின்னா இங்கே என்ன வரும்னா x plus 4 into x plus 2. ஓகே, இது வந்து a cubed plus b cubed. இது வந்து 8 வந்து என்ன 2 cubedனு வந்துடும். அப்படின்னா x plus 2 into x squared minus 2x plus 4 minus 2x plus 4. ஓகே, அடுத்து minus 3 by x squared minus 2x plus 4. ஓகே, இப்போ பாருங்கள், இதை 2 கேன்சல். ஓகே, அடுத்து இதில் எல்சிஎம் என்ன இருக்குன்னா x squared minus 2x plus 4 x squared minus 2. அப்படின்னா எல்சிஎம் என்னது x squared minus 2x plus 4. ஓகே, மேலே என்ன வரும்னா x plus 4, அடுத்து minus 3. ஓகே, 4 minus 3 1. அப்படின்னா x plus 1 divided by x squared minus 2x plus 4. ஓகே, that's all. இதுதான் இதோட ஆன்சர். அல்ஜிப்ராவில் அடுத்த சம் என்னென்னா, if a is equal to 2x plus 1 divided by 2x minus 1, b is equal to 2x minus 1 divided by 2x plus 1, find 1 by a minus b minus 2b by a squared minus b squared. a வேல்யூ b வேல்யூ கொடுத்துருக்காப்புல, நம்ம இந்த இதனுடைய ஃபைண்டு இந்தனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். வாங்க எப்படி சால்வ் பண்ணது பார்க்கலாம். பாருங்கள், கிவன் என்ன கொடுத்துருக்கான், given a is equal to 2x plus 1 divided by 2x minus 1. அதே மாதிரி b is equal to 2x minus 1 divided by 2x plus 1. ஓகே, அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன, find 1 by a minus b minus 2b by a squared minus b squared. ஓகே, இப்போ பாருங்கள், இது எப்படி எழுதணும்னா
1 by a minus b. ஓகே, இப்போ மைனஸ் 2b டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் b எப்படி எழுதலாம்? a plus b இன்ட்டு a minus b. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு இதில் இது எல்சிஎம் எடுக்கணும். கீழே உள்ளது இது எல்சிஎம்மு. அப்போனா a plus b இன்ட்டு a minus b. அப்போனா இந்த a plus b இங்கே கிராஸ் மல்டிப்ளைஸ் பண்ணணும். பண்ணியாச்சுன்னா மேலே என்ன வரும்? a plus b minus 2b. ஓகே, a plus b minus 2b. அடுத்து பாருங்கள், எப்போ இந்த ப்ராக்கெட்டை வெளியில் எடுத்தாச்சுன்னா என்ன வரும்? a plus b minus 2b divided by a plus b into a minus b. ஓகே, இப்போ b minus 2b என்ன வரும்? மைனஸ் b. அப்போனா a minus b divided by a plus b into a minus b. ஓகே, இப்போ a minus b கேன்சல். அப்போனா என்ன வருது ஆன்சரு? 1 by a plus b. ஓகே, இதோட இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம 1 by a plus b-யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், a ஈக்குவல் டு இங்கே கிவனில் கொடுத்துருக்காப்புல. அப்போனா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா a plus b-யை கண்டுபிடிக்கணும். a என்னது? 2x plus 1 divided by 2x minus 1. அடுத்து b என்னது? 2x minus 1 divided by 2x plus 1. ஓகே, இப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எழுதிருங்க. ரெண்டுக்கு எல்சிஎம் எழுதியாச்சுன்னா அப்படியே எழுதிருங்க. 2x minus 1 into 2x plus 1. இது என்ன வரும்? அப்படின்னா 2x plus 1 whole square plus 2x minus 1 whole square. ஓகே, இது a plus b whole square, இது a minus b whole square எழுதிருங்க. அப்படின்னா 4x square அடுத்து ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 அடுத்து ப்ளஸ் a minus b whole square 4x square minus 4x plus 1. ஓகே, டிவைடட் பை அடுத்து a plus b into a minus b. அப்போனா 4x square minus 1. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் எது கட் பண்ணுவோம்? ப்ளஸ் 4x மைனஸ் 4x. ஆனால் அடுத்து இதில் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் என்னது? 8x ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 2 டிவைடட் பை 4x ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, இதில் 2 வெளியில் எடுக்கலாம். வெளியில் எடுத்தாச்சுன்னா 2 இன்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 divided by 4x square minus 1. That's all. இப்போ நம்ம a plus b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 1 by a plus b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1 by a plus b. 1 by a plus bனா இதை என்ன பண்ணணும்? நம்ம இன்வெர்ஸ்லி தலைகீழாக எழுதிடணும். அப்படின்னா தலைகீழாக எழுதியாச்சுன்னா என்ன வரும்? 4x square minus 1 divided by 2 into 4x square plus 1. ஓகே, இதுதான் இதனோட ஆன்சர். ஓகே, தட்ஸ் ஆல்.